இது தனிய உடற்பயிற்சிக்கானது மட்டுமல்ல, இதில் நிறைய நல்ல பண்புகள் இருக்கின்றன. ஒழுக்கம் என்கின்ற பண்பு இருக்கின்றது, ஒற்றுமை என்கின்ற பண்பு இருக்கின்றது, முயற்சி என்கின்ற பண்பு இருக்கின்றது, முன்னின்று செயற்படும் பண்பு இருக்கின்றது, வெற்றியை தோல்வியை சமமாக மதிக்கின்ற பண்பு இருக்கின்றது. ஆகவே இத்தனை அழகிய நல்ல பண்புகள் உள்ள விளையாட்டு என்பது ஒரு சிறந்த கலையாகும். அந்த கலையில் பங்கு பற்றிய பரிசீலிட்டிய மாணவர்களை பாராட்டுகின்றேன். அவர்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் அவர்களை இந்த உயர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருந்தது. அவர்கள் மேன்மேலும் வெற்றியடைய வேண்டும். அத்துடன் பரிசில்கள் வாங்க தவறியவர்களோ இந்த விளையாட்டில் கலந்து கொள்ள தவறியவர்களையோ நாங்கள் தரம் குறைந்ததாக யோசித்துவிடக்கூடாது. சிறு வயதிலிருந்தே வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கின்ற பண்பை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். இங்கே சத்திய பிரமாணம் எடுக்கும் பொழுது பார்த்து கொண்டேன். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருந்தார்கள். வரவேற்கத்தக்க அழகான விஷயம். ஏனென்றால் அவர்கள் வீரியமற்ற விதைகள் அல்ல. எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் ஒரு அசாத்திய திறமைகள் ஒளிந்திருக்கின்றன. அவர்களுக்குரிய காலமும் களமும் வரும் பொழுது அது தானாக வெளிப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தில் திறமையானவர்கள். பாரதி சொல்வார், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு சொல்லுவார். ஏனென்றால் இந்த சின்ன நெருப்புகளில் பெருசு சின்னன்னு பார்க்க இயலாது. அந்த சின்ன நெருப்புண்டை கொண்டு போய் அக்னியை கொண்டு போய் காட்டில் வைக்க அது என்ன செய்யுதென்றால் அந்த காட்டையே எரித்து சாம்பலாக்குகின்றது. அந்த சக்தி அந்த நெருப்பிட்ட இருக்கிறது. அதில் பெரிய நெருப்பு சின்ன நெருப்புண்டு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த மாணவர்கள் எல்லாருமே, எல்லோரும் ஒரே மாணவர்கள், எல்லோரும் நெருப்புகள். அவர்களிடையே உள்ள திறமைகளை கண்டறிந்து அதை ஊக்குவிக்க வேண்டும். எல்லாராலும் எல்லாம் முடியாது. வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் உலகில் யாம் பெரிதும் வல்லோமி என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று ஔவையார் சொல்லியிருந்தார். என்ன சொல்றாருண்டா, ஒரு வான்குருவியின் கூடு, ஒரு தூக்கணாங்குருவியின் கூடு, வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி, ஒரு கரையாண்ட புற்று, ஒரு குளவி கூடு, ஒரு தேன் கூடு, இதையெல்லாம் யாராலையும் செய்து விட முடியாது. ஒரு இன்ஜினியரால அதை செய்ய முடியாது. அது அதால மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு தூக்கணாங்குருவியின் கூட்ட தூக்கணாங்குருவி தான் செய்யும். ஒரு தேனி வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி தேன் கூட்டை ஒரு தூக்கணாங்குருவியால் செய்ய முடியாது. அது அவர்களால் தான் முடியும். ஆகவே யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதால இதுல நான் தான் பெரிது நீ தான் பெரிதென்று ஒரு தரம் நினைக்க கூடாது. ஏனென்றால் எல்லாராலும் சில சில விடயங்கள் தான் முடியும். அது அவரவர்களால் தான் முடியும். இங்கே ஆசிரியர்களால் தான் கற்பிக்க முடியும், வைத்தியர்களால் தான் வைத்தியம் செய்ய முடியும், பொறியியலாளர்களால் தான் கட்டிடங்கள் கட்ட முடியும், ரைட், சிற்பியால் தான் சிற்பம் செதுக்க முடியும். இதை மாறி செய்ய முடியாது. ஒரு ஆசிரியரால் சிற்பம் செதுக்க முடியாது, ஒரு சிற்பியால் ஒரு கட்டிடம் கட்ட முடியாது, ரைட், அவரவர்களால் தான் முடியும். பெற்றோர்கள் வர்ற தவறும் அதுதான். நாங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை சங்கீதம் படிக்குதுன்னு எங்கிட்ட பிள்ளையும் கொண்டு போய் சங்கீதத்துக்கு சேர்க்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளை டான்ஸ் படிக்குது சித்திரத்துக்கு போகுதுன்னு எங்கிட்ட பிள்ளைகளையும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் ஒரு நாளும் யோசிக்கிறதில்ல, எங்கிட்ட பிள்ளைகளுக்கு அது விருப்பமா, எங்கிட்ட பிள்ளைகளுக்கு அந்த திறமை இருக்கிறதா, அதில் நாட்டம் இருக்கிறதான்னு ஒரு நாளும் யோசிக்கிறதில்ல. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுக்காக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்த ஆடினாட் போலுமே என்று சொல்லப்படும். ஒரு காண மயில், ஒரு மயில மாதிரி ஒரு இனம், அருகி போகிற ஒரு இனம், அந்த காண மயில் ஆடைக்க மயில மாதிரி அழகாக ஆடும். அதை பார்த்துட்டு ஒரு வான்கோழி என்ன செய்யுமெண்டா, ஓ தானும் மயில் மாதிரி ஆடுறேன்னு சொல்லி ஆடும். அது அழகாக இருக்காது. வான்கோழிக்கென்று சில தனித்துவ சிறப்புகள் இருக்கின்றது, மயிலுக்கென்று தனித்துவ சிறப்புகள் இருக்கின்றது, கிளிக்கென்று தனித்துவ சிறப்பு இருக்கின்றது. கிளி போய் ஆட முடியாது, மயில் போய் பேச முடியாது. ஒவ்வொருத்தரும் அதுக்குரிய தனித்துவ இயல்புகளைத்தான் செய்ய முடியும். அதே மாதிரி தான் பிள்ளைகளும், சில பிள்ளைகள் பாடுறதுக்குரிய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டு பிள்ளை டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லி டான்ஸ் ஆட கொண்டு போய் விட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. மற்ற பிள்ளைக்கு ஆட தெரியாத, ஆனால் சித்திரங்கிற தெரியும், அதை கொண்டு போய் சங்கீதத்துக்கு கொண்டு போய் விட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. அதால உங்கள் பிள்ளைகளுக்கு எது தெரியுமோ அதற்கு கொண்டு போய் விடுங்க. அந்தந்த துறைகளில் அவர்களை பெரிய ஆளாக மாற்ற முயற்சி செய்யுங்க, ரைட். அதோட எல்லோரும் நல்லாக கற்க வேண்டும். நிறைய விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ரைட்.
எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறார்களோ எவ்வளவு புதிய விடயங்களை தெரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் சிறந்தவர்களாக கற்றவர்களாக வருவார். நீரளவை ஆகும் நீராம்பல் தான் கற்ற நூலளவை ஆகும் நுண்ணறிவு என்று சொல்லுவார்கள். ஒரு குளத்தில் இருக்கிற ஒரு தாமரையோ இல்லாட்டி ஆம்பலின் உயரம் என்னத்தில் தங்கி இருக்குமெண்டா அந்த குளத்தில் இருக்கிற நீரின் உயரத்திலாம் தங்கி இருக்கும். நீர் உயரமாக இருந்தால் ஆம்பல் செடியும் உயரமாக இருக்கும். நீர் குறைவாக இருந்தால் ஆம்பல் செடியும் குறைவான உயரத்திலான் இருக்கும். அதை மாதிரி தான் ஒரு ஆளுடைய திறமை எதில் தங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் எவ்வளவு படிக்கிறார், எவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறார், எவ்வளவு தனக்குள்ள உள்வாங்கிக் கொள்கின்றார்ன்றதெல்லாம் தங்கி இருக்கின்றது. அதனால் நிறைய விடயங்களை படிக்க பிள்ளைகளை விடுங்க. ரைட், படிக்கிறது சாதாரணமாக படிக்க வேண்டாம், கற்க கசடர கற்க வேண்டும். அதை தெளிவாக விளக்கத்துடன் புரிந்து கொண்டு படிக்க சில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ரைட், பாடமாக்கி வினக்கட்டு பிரயோசனம் இல்லை. முதலாவது விடயம், பிள்ளைகள் நல்லாக படிக்க வேண்டும். படித்தால் மட்டும் காணாது, நல்ல ஒழுக்கம் வேண்டும். ரைட், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படித்தால் மட்டும் காணாது, படித்துவிட்டு ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்து எந்த பிரயோசனம் இல்லை. அதால படித்த கல்விக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒழுக்கத்தோட அதற்கேற்ற மாதிரி வாழ வேண்டும். நிற்க அதற்கு தக. ரைட், அப்ப ரெண்டாவது விடயம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் பிள்ளைகள். மூன்றாவது விடயம், இந்த நல்ல கல்வியாலையும் நல்ல ஒழுக்கத்தாலையும் நேர்மையான முறையில் அவர்கள் வளர்ந்து ஈட்டுகின்ற செல்வமானது தான் அவர்களுக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கும். குறுக்கு வழிகளில் உழைக்கின்றது அல்லது மற்றவர்களை காயப்படுத்தி உழைக்கின்ற இந்த செல்வங்களும் ஒருவருக்கு நிலையாக நிற்காது, அவர்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்காது. அறம் மீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு சொல்லுவார். உனக்கு ஒரு செல்வமானது அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த செல்வமானது மற்றவர்களை தீங்கு செய்யாமல், மற்றவர்களை காயப்படுத்தாமல், அது ஒரு நேர்மையான வழியில் வந்த விடயமாக இருக்க வேண்டும். அந்த செல்வம் தான் உனக்கு இன்பத்தை கொடுக்கும். அறம் மீனும் இன்பமும் மீனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படி இருக்க வேண்டும். இப்படி இந்த வழிகளில் உங்கள்கிட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமானால் அது பெற்றோரின் கைகளில் தான் உள்ளது. ஆரம்ப காலத்தில் பிள்ளைகளை நேர்மையான முறைகளிலும் பிள்ளைகளை ஒழுக்கமான முறைகளிலும் நல்ல கல்விமான்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடம் தான் உள்ளது. பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. ரைட், அதை பற்றி கதைப்பதற்கு நேரம் இல்லை. ரைட், ஆனால் நான் அறிந்த விடயங்களில் பிள்ளைகள் மிக ஆளுமையானவர்களாகவும் மிகவும் கல்வியில் திறமையானவர்களாகவும் வாழ்றதுக்கு முதலாவது விடயம் பெற்றோர்களுடைய ஒற்றுமை. பெற்றோர்கள் ஒற்றுமையாக இருத்தல் வேண்டும். நிறைய வீடுகளில் பெற்றோர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்காது. பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை பிடிக்கிறது. உண்மையில் பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றோர்கள் அன்பாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக நடந்து கொள்வதெல்லாம் மறைவாகவும் சண்டை பிடிக்கிறத பிள்ளைகளுக்கு முன்னாகவும் நடக்கின்றது. அது தவறு. உதாரணத்துக்கு சாதாரணமாக பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை பிடிச்சிட்டு போயிடணும். அப்பா பேசுவார், உன்னை கொல்லுவேனடி என்று சொல்லுவார். அம்மா சொல்லுவா, நீ போன அப்புறம் நான் தூக்கு போட்டு சாவன் என்று சொல்லுவா. பிள்ளை என்ன செய்யும்? பள்ளிக்கூடத்திலிருந்து அதைத்தான் யோசிக்கும். அம்மா செத்திருப்பாவோ, அப்பா அம்மாவை சாக்கொண்டு இருப்பாரோ. ரைட் ரைட், பிள்ளைக்கு படிப்பு ஏறாது. பிள்ளை வீட்டை பற்றி தான் யோசிக்கும். நான் வீட்டை போய் அம்மா உயிரோடு இருப்பாவோ, செத்து போயிருப்பாவோ. பிள்ளைகளால் கல்வியை கற்பதற்கு தடையாக இருக்கும். மற்றது பிள்ளைகள் எல்லாம் பயந்த சுபாவமுடைய உள்ள பிள்ளைகளாகத்தான் வளருவார்கள். அப்பா அம்மாவுக்கு தெரியும், அப்பா கோவத்திலாம் பேசுகிறாருன்னு தெரியும். அம்மாவுக்கும் தெரியும், நான் சும்மா தான் சொல்கிறேன், தூக்கு போட போகிறேன்னு. ஆனால் பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளை அதை இருந்து யோசித்து கொண்டு இருக்கும். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழியுங்க. நிறைய நேரத்தை செலவழித்தால் எல்லோரும் சொல்லுவார்கள், பிள்ளைகளை ஃபோன் பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையில் பிள்ளைகள் ஃபோன் பார்க்கறதுக்குரிய காரணமே பெற்றோர்கள் தான். நாங்கள் யாரும் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பதில்லை. நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு தீர்த்துறோம்னு சொல்லி சொன்னால் பஞ்சியில் ஃபோனை போட்டுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்துவோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடை கொடுக்க சொல்லி சொன்னால் அவன் என்ன செய்வா? கொண்டு அதில் இருக்கிற குருவி காட்டுவா, அணில் ஓடுவதை காட்டுவா, அங்கே காற்று ஆடுவதை காட்டுவா, அங்கே தேங்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, எல்லாத்தையும் காட்டி தான் சாப்பாடு தீர்த்துவா. ரைட், அவள் ஒரு நாள் ஃபோனை காட்டி தீர்த்துறது இல்லை. எங்களுக்கு பஞ்சு, அதுகளை பிள்ளைகளோட கூட கதைக்கிறதுக்கு பஞ்சு, பிள்ளைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பஞ்சு. அதால் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃபோனை கொடுக்குறோம். நாங்களும் தவறு செய்கிறோம். பெற்றோர்கள் என்ற தவறு தான் பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டலை காட்டுகின்றது. ரைட், ரெண்டாவது விடயம், எல்லோருமே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உலகத்துக்கு தான் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வழிகிறார்கள். சமுதாயத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கணும், மற்றால் என்ன மதிக்கணும். ரைட், முதலாவதாக ஒரு கணவனோ மனைவியோ முதலில் உங்கள் குடும்பத்துக்கு திறமையானவர்களாகவும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஹீரோவாக பார்க்குற ஒரு ஆளாகவும் வாழுங்க. ரைட்,
உதாரணத்துக்கு ராமாயணத்தில் ஒரு சந்தர்ப்பம் வரும். போயினி தெரிவதென்ன புறையினால் உலகம் போற்றி வேயன தகைதோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்ய யானின் நாயன தகுந்துமன்றோ காமனு நானும். ரைட், என்ன சந்தர்ப்பம் என்று சொல்லி சொன்னா, ராவணனை பார்க்கிறார். ராமன் போரிட்டு கொண்டிருக்கின்றான். ராமன் போடுற அழகை பார்க்கின்றான். ரைட், ராமன் போடுற அழகை பார்த்துட்டு ராவணன் மனசுக்குள்ள யோசிக்கிறான் என்னண்டா, அடே இப்படி ராமன் போடுற அழகை சீதை பார்க்கல, இந்த அழகை சீதையில பார்த்துருக்கணும். ரைட், நான் பார்த்தீங்கன்னா பிரியோசனம் இதை சீதை பார்த்துருந்தா சீதைக்கு எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்துருப்பார். தன்னை காமனை எல்லாரையும் ஒரு நாயம் மாதிரி தான் பார்த்துருப்பார். ஏன்னா ராமன் இவ்வளவு போர் புரியுடைய அழகை பார்த்து ராவணன் யோசிக்கல. ரைட், ராமனுடைய சேவைகள் பார்க்கணும் யோசிக்கல, அல்ல அயோத்தியில இருக்கிற வாழ்கிற மக்கள் பார்க்கணும் யோசிக்கல. ராவணன் ஒன்றையோடு தான் யோசிச்சார். அடே இந்த ராமன் போர் புரிகிற அழகை இந்த சீதை பார்க்க தவறி விட்டாளே. ரைட், சீதை எத்தனை இடத்துல ராமன் வில்முறைக்கிறத பார்த்தா, அயோத்தியில வாழ்ந்து பார்த்தா, ஆனா இந்த வில்ல தூக்கி முறிச்ச எல்லா அழகையும் பார்த்தவர் இந்த போருன்ற அழகை மட்டும் பார்க்க தவறி விட்டாளே என்று சொல்லி கவலைப்படுறார். அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டுக்கு ஹீரோவா இருக்க பாருங்க. உங்களோட மனைவிக்கு நல்ல கணவனாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாகவும் இருக்க பாருங்க. அது மாதிரி தான் மனைவி மாறும். உங்களோட கணவனுக்கு நல்ல மனைவியாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவாகவும் இருக்க பாருங்க. ஊருக்கு நல்லதாகவும் இருந்து பிரயோசனம் இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு நல்லவராக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஊருக்கு நல்லவராக மாறுவீர்கள். நீங்கள் வீட்டில் நல்லொரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவீர்களானால் உங்கள் பிள்ளைகளை உங்களை பார்த்து அழகாக வளரும். நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாகவும் மன வலிமை உள்ள பிள்ளைகளாகவும் வளரும். உங்களோட வீட்டில் சண்டைகள் நடந்ததுண்டா பிள்ளைகள் வீட்டு சூழல் பிடிக்காது, அவர்களுக்குரிய சரியான பாசம் கிடைக்காது. எல்லோரும் சொல்லுவார்கள் பிள்ளைகள் வளர்ந்து லவ் பண்ணி கொண்டு போயிட்டுன்னு சொல்லி. உண்மையா வீட்டில் பாசம் கிடைக்கிற இந்த பிள்ளைகளும் லேசில் லவ் பண்ணாங்க. எங்கேயாவது பாசம் குறைவாக இருக்கின்ற பொழுதுதான் யாராவது ஒரு சின்ன பாசத்தை காட்டினோன்னு பிள்ளைகள் அவர்களுக்கு முன்னால போகிற வழி இருக்கின்றது. அதால வீட்டு சூழல்ல முதலாவதாக அன்பு என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இருக்க பாருங்க. எல்லோரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்ற வழியை பாருங்க. நிறைய நேரம் பிள்ளைகளுடன் செலவழித்து கதைக்க பாருங்க. ரைட், இந்த வீட்டு சூழலை சரியாக்கினால் 175% பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமானவர்களாகவும் நல்ல கல்விமான்களாகவும் நல்ல ஒழுக்கத்தை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தில் எல்லோரும் பாராட்டப்படுற பிள்ளைகளாகவும் வளருவார்கள் என்பது 100% உண்மை. ரைட், நான் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. வெறுப்பதற்கு முன் விலகுவது அழகு என்று சொல்லுவார்கள். இந்த விழாவின் கதாநாயகர்களான இந்த அக்கினி குஞ்சுகள் ஒவ்வொருவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.